எங்கடா போயிட்டீங்க ரெண்டு பேரும்? இங்கதாம்மா விளையாடிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட நான் நோட் புக் கேட்க போறேனே. நானு அம்மா கிட்ட கிரிக்கெட் பேட் கேட்க போறேன். ஆத்தாவுக்கு எப்போதான் இருமல் நிற்குமோ? இருமல் மருந்து சாப்பிட்டீங்களா? மருந்து தீர்ந்து ஒரு வாரம் ஆச்சு. என்னைக்குதான் வாங்கியாந்து கொடுக்க போறீங்களோ? என்னத்த பண்றது, 4 நாளா ஒரே மழை, பொழப்பும் இல்ல. இன்னைக்கு எப்படியாவது வாங்கியாரோம். வாமா சீக்கிரமா போலாம். மருந்து தீந்துருச்சான், வர சொல்ல அத்தைக்கு மருந்து வாங்கியாரணும். சரி வாங்கிடலாம் வா. பாவம் இருமல்ல கஷ்டப்படுறாங்க. அம்மா அம்மா நில்லுமா. என்ன? அம்மா அம்மா எனக்கு பேட் வாங்கணும். சரி வாங்கியாரு. உனக்கு என்ன வேணும்? அம்மா அம்மா நோட் புக் வேணுமா? வாங்கிட்டு வாமா. சரி அம்மா எல்லாத்தையும் வாங்கியாரேன். பாட்டிய சத்த நல்லா பாத்துக்கோங்க என்ன. போப்பா. ஆமா நீ இப்படிதான் சொல்ற, வாங்கினே வர மாட்டேன். யோ 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 நிப்பாட்டு. எங்கேயா வர்ற? போங்க. கொஞ்சம் கடை போட்டுக்கிறேண்ணா. கடப்படக்கூடாது, போவாங்க. 4 நாளா மழைண்ணா, பொழப்பே இல்லைண்ணா. கடப்படக்கூடாது, போமாண்ணா. சரி வேற எங்கன்னா போலாம் வா. போ போ. கடை போகிறாங்களா? ஏன் போல மண்ணை போடுறதுக்கு? உட்காரு போலாம். அப்பா என்ன வெயில். தட்ஸ் சென்னை. 2 நாள் மழை பெஞ்சா 2 நாள் வெயில் அடிக்கும். ஒரே தாகமா இருக்கு, எங்கேயாவது நிப்பாட்டுங்களே. அங்கே சொல்லியிருந்தா ஒரு கூல்ட்ரிங்க் குடிச்சிருக்கலாம்ல. ஹே லுக், அங்க ஒரு எள்ளி கடை இருக்கு, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இங்கே எப்படி நிப்பாட்டுறது? நடுவில் கொஞ்சம் பொறுத்துக்கோ, வீட்டுக்கு போயிடலாம். ஒரு இளநீ குடிக்க ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டேன் என்னைக்கு நடந்திருக்கு. என்னம்மா கடை புதுசா? எள்ளி ஒன்று கொடு. சரி வண்டி கொஞ்சம் பார்த்துக்கோ. ஐயா காசு கொடுங்க ஐயா. காசா? ரோட்டில் கடை போட்டு போலீஸ் கிட்ட பைசா இருக்கிறா. எடுமா கடை எடு. சார் சார் சார். போலீஸ்காரமா வருது. ஏமா காசு கேட்ட நீ? சார் தெரியாமல் சொல்லிட்டாங்க சார், எங்கள் ஒய்ஃபு. போலீஸ்காரன்னு தெரியாது சார் உங்களுக்கு. நீங்கள் போங்க சார். சொல்லி வை. என்ன ஊருடா இது? அதான் வீட்டுக்கு போலான்றேன்ல, ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? இதோ ஒரு இளநீ கடை வந்திருக்கு. எனக்கு வேணும்னா நிப்பாட்ட மாட்டீங்க, உங்களுக்கு வேணும்னா நிப்பாட்டுவீங்க. இப்ப நிப்பாட்டுறீங்களா இல்லையா? சரி நிப்பாட்டுறேன், போய் குடி.
ஹாய் லேக்கா. என்ன ரொம்ப நாளா ஃபோன் பண்ணவே இல்ல? ஆஹா. எவ்ரிபடி இஸ் ஃபைன் ஹியர். இங்க பயங்கர வெயிலு. 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சது. இப்போ ஒரே வெயிலா இருக்கு. சரி, மீதி பணத்தை கொடுமா. என்னம்மா காசே கொடுக்கலையா நீங்க? என்னது காசே கொடுக்கலையா? 500 ரூபாய் கொடுத்தேனே. இல்லம்மா, காசு கொடுக்கவே இல்லையே. என்னம்மா விளையாடுறீங்களா? காசை வாங்கிட்டு இல்லைன்றீங்க. இல்ல மேடம், நீங்க பாருங்க மேடம், என்கிட்ட காசே கொடுக்கல. என்னம்மா என்னாச்சு? காசு கொடுக்கவே இல்ல, காசு கொடுத்தேன்றாங்க. எங்கண்ணா மூஞ்ச பாரு. இல்லங்க, உங்க காசு கொடுக்கவே இல்ல. மேடம் சரியா பாருங்க மேடம், அவ போய் சொல்ல மாட்டா. என்னது? அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லை மேடம், சரியா பாருங்க மேடம், நான் அப்படிலாம் சொல்ல மேடம். என்ன அப்படி சொல்ல இப்படி சொல்ல? மீதி தரீங்களா இல்லையா? அந்த ஆண்டி காசு கொடுத்தாங்களாமா? தெரியலையேம்மா. What's the problem? I gave her 500 rupees. She's not giving the balance. And she says I never gave. These people are like this only. That is the reason I told you not to go to the roadside shop. Roadside la டேய், வேணா போலாம். என்ன சண்டைங்க? இவன் எப்படிலாம் என்ன சார் problem? சொல்லுவாங்க தெரியும். 500 ரூபாய் நோட்டை வாங்கி மீதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். என்ன கடையை அப்படி தூக்க சொன்னல? ஏமாத்தற ஆரம்பிச்சிட்டீங்களா? மரியாதை மீதி சொல்லு கொடு, இல்ல ஸ்டேஷன் போய் அடிப்போம் உன்னை. இல்லை சார், வந்து அவன் தான் மாட்டான். என்ன நல்ல சார், காசு கொடுக்குறியா இல்ல ஸ்டேஷன் போட உன்னை? இல்லை சார், வேணாம் சார், காசு கொடுத்தோம் சொல்லுங்க சார். மா எல்லி காசு மிச்ச காசு கொடுத்துருமா. நீங்க போங்க சார், போங்க மேடம். ஃப்ராடு பசங்க பட்ட பகல்ல கொள்ளை அடிக்கிறாங்க. சரி சரி விடுங்க, அதான் மீதி காசை வாங்கியாச்சு இல்ல. அவளை பார்த்தா பாவமா இருக்கு. ஒருவேளை மறந்துருப்பாளோ? பாவமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான், மூஞ்சியை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாதுன்னு. திருட்டு பசங்க. சொன்னா கேட்குறியா? ரோட் சைடில் வேணா வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு டே ஸ்பாயில் பண்ணிட்டு. அம்மா அம்மா நோட் புக் வேணுமா? வாங்கிட்டு வாமா.